ஓகே, நான் ரெக்கார்ட் பண்றேன். ஆனா அது வராத ஆட்கள் எல்லாருக்கும் ஓகே, நாங்க ரெக்கார்டே அனுப்பி விடலாம். நோ ப்ராப்ளம். ஆம், இன்னைக்கு பார்க்க போற விஷயம் உண்டு. எங்களுக்கு பொசாஷ் ஒரு ஒரு கம்பெனி ஒன்று அறிமுகமாயினது. பொசாஷ் சொல்ற கம்பெனி ஒரு 100% டீசென்ட்ரலான ஒரு நெட்வொர்க் பிளாக் சேஞ்ச் மாட்ரிக்ஸ் ஆன ஒரு ஒரு கம்பெனி உண்டு. 100% டீசென்ட்ரலா வேலை செய்யற ஒரு கம்பெனி தான் பொசாஷ் சொல்லுவாங்க. பொசாஷ் தொடங்கி இப்ப 5ஆம் தேதி 8ஆம் மாசம் 2020 ஸ்டார்ட் பண்ணது. ஆல்ரெடி எங்களுக்கு பார்க்க போனீங்கன்னா 1.2 மில்லியன் மெம்பர்ஸ் எங்கட எங்கட பொசாஷ்ல சேர்ந்திருக்கணும். ப்ரோ டேக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 பேர் சேரினம். இந்த சிஸ்டம்ல என்ன ஒரு ஒரு நல்லமான ஒரு விஷயம் என்றால் எங்களுக்கு ரெண்டு வித்தியாசமான கிரிப்டோ கரன்சி இருக்கு. ஒன்று பார்க்க போனீங்க என்றால் எத்தேரியம் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு கூடுதலா தெரிஞ்சும். எத்தேரியம் பிட்காயினோட தம்பி என்று சொல்லலாம். பிட்காயினோட தம்பி எத்தேரியம் என்று சொல்லுவோம். அதுக்கு 3 எழுத்தால் ஏத்தேஹா என்று வச்சுக்கிறாங்க. மற்றது பார்க்க போனீங்க என்றால் அது ட்ரோன் ட்ரோனும் ஒரு 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 காயின் உண்டு. இப்போ எங்களோட மார்க்கெட் கேபிட்டல்ல பார்க்க போய்க்க ட்ரோன் இப்போ இருக்கிற இடம் ஒரு 15வது இடத்துல. எத்தேரியம் பார்க்க போய்க்க அது 2வது இடத்துல இருக்கு. பிட்காயினுக்கு கீழே இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரெண்டு கிரிப்டோ கரன்சியாலையும் நாங்கள் எங்களோட பொசாஷ்ல வேலை செய்யலாம். உங்களுக்கு என்ன இதுல வித்தியாசமா இருக்கு என்றால், பொசாஷ் ஒரு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டம். இந்த சிஸ்டமை பார்க்க போய்க்க எப்பயும் எங்களுக்கு என்னாவது ஒரு பிசினஸ் செய்ய போய்க்க எப்பயும் ஒரு ரிஸ்கோ இருக்கும். ஸோ எந்த பிசினஸ் நாங்க எடுக்க போனாலும் கட்டாயம் ஒரு 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 சின்ன ரிஸ்கோ இல்லாட்டி ஒரு மீடியம் ரிஸ்கோ இல்லாட்டி ஒரு ஹை ரிஸ்கோ இருக்கும். ஆனா எங்கட எங்கட சிஸ்டமை பார்க்க போனீங்கன்னா இதுல ஜீரோ ரிஸ்க். ஜீரோ ரிஸ்க் சொல்றது ஏனென்றால் நாங்க இது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இல்ல, இது பிளாக் சேஞ்ச் டெவலப்மெண்ட் கம்பெனி. இது ஒரு பார்க்க போய்க்கு ஒரு கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டம் மாதிரி. ஸோ அதனால மற்றது இதுல ஆக்களும் இல்லை. ஒரு ஒரு பர்சன்டோ இல்லாட்டிக்கு ஒரு சிஓஓ இல்ல மேனேஜரோ அப்படியான ஒருத்தரும் இல்லாதபடியா கூடுதலா எப்பயும் எங்களுக்கு இதுல ஜீரோ ரிஸ்க். ஸோ இந்த சிஸ்டம் தான் இந்த இந்த இது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று. இந்த சிஸ்டம் இப்படி வேலை செய்யறபடியா தான் இதுல உம்மல சனம் கொஞ்ச நாளைக்குள்ளேயே வந்து சேர்ந்திருக்கணும். அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட். நான் ஒரு 12 வருஷம் என்ன நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இப்படி ஒரு ஜீரோ ரிஸ்க் சிஸ்டம் ஒரு சிஸ்டமை நான் பார்த்ததில்லை. அதுதான் ஒரு ஒரு முதல் முதல் காரணம் ஏன் நாங்கள் பொசாஷ் கம்யூனிட்டி ஆயினம் உண்டு. ரெண்டாவது பார்க்க போனீங்க என்றால் இம்யூனிட்டி ஆஃப் கான்டினென்ட்ஸ் என்று சொன்னால் இது இந்த 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 சிஸ்டம் வேலை செய்யறது பேர் டு பேர். பேர் டு பேர் என்று சொன்னால் இந்த சிஸ்டம்ல எங்களோட பேக் ஆஃபீஸ்ல கட்டாயம் காசு இல்லை. ஸோ எங்களோட பேக் ஆஃபீஸ்ல காசு இல்லாதபடியா இந்த காசு இப்போ யாராவது எங்கள்கிட்ட வந்து சேர்ந்தினம் என்றால் எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்று சொல்றது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்று சொல்ல போனீங்க என்றால் ஒரு கான்ட்ராக்ட், நார்மல் கான்ட்ராக்ட். நீங்கள் இப்ப கார் பண்றாலோ ஹேண்டி பண்றாலோ இப்ப எங்க போனீங்கன்னாலும் ஒரு கான்ட்ராக்ட் கட்டாயம் கிடைக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்ட்ல இருந்து இது அந்த நார்மல் கான்ட்ராக்ட் இப்போ உங்களோட வாழ்க்கையில தெரிஞ்ச நார்மல் கான்ட்ராக்ட் காரோ ஹேண்டியோ அந்த கான்ட்ராக்ட் மாதிரி இதுல ஒரு கம்ப்யூட்டர் கான்ட்ராக்ட் இருக்கு. கம்ப்யூட்டர் பாசையில் எழுதின கான்ட்ராக்ட். அது நாங்க இப்ப கொஞ்ச நேரத்தால பார்ப்போம் எப்படி அது எழுதியிருப்பாங்கன்னு. அது கட்டாயம் நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆனா முக்கியமான என்ன விஷயம் என்றால் இந்த கான்ட்ராக்ட் பேர் டு பேர்ல செய்திருக்கிறாங்க. ஸோ அப்படி என்றால் இந்த இதுல இருக்கிற வர்ற போனஸ், இதுல வர்ற போனஸோ இல்லாட்டி காசோ இது உங்களுக்கு டைரக்ட்லியா வரும். ஸோ நார்மலி என்னாவது வேற ஒரு பிசினஸுக்கு போனீங்க என்றால் எங்கேயாவது ஒரு கம்பெனிக்கு நாங்க காசை கொடுத்துட்டு அந்த கம்பெனி அந்த காசுல வேலை செய்ய போட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ அவங்களோட பிளான் படி கட்டாயம் எப்பயும் ஒரு ஒரு சின்ன தொகையை தந்து கொண்டிருப்பாங்க. ஆனா இதுல பார்க்க போனீங்கன்னா இந்த பேர் டு பேர் இந்த சிஸ்டமை நாங்க செய்ய போய்க்க எங்களுக்கு எப்பயும் அவங்க ஒரு நாங்க மாட்ரிக்ஸ்ல வேலை செய்ய எங்களுக்கு 100% நாங்கள் ஒரு ஆளை கொண்டு வந்தோம் X3ல
X3 மாட்ரிக்ஸ் எப்படி இருக்குமென்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆனா முக்கியமான விஷயம் என்னென்றால், அந்த X3ல யாராவது எங்களோட பார்ட்னர் ஒருத்தர் காசு போட்டாருண்டா, அவர் போடுற காசு 100% எங்களுக்கு டைரக்ட்லியா எங்களோட வாலெட்டுக்கு வந்துடுது. ஸோ அந்த காசு எங்களுக்கு நாங்கள் டைரக்ட்லியா வந்தபடியா, நாங்க அந்த காசுல இருந்து உடனே also சொல்லப்போனால் உங்களுக்கு அந்த காசு உடனே உங்களோட கையில இருக்கிற மாரி, உங்களோட பாக்கெட்டுக்கு வந்துட்டு, நீங்கள் அந்த காச ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டிக்கு நீங்கள் வேற ஸ்லாட் வேண்டலாம். இல்லாட்டிக்கு நீங்க அந்த காச எடுத்து கூடி உங்களோட உங்களோட தேவைக்கு அத பாவிச்சுக் கொள்ளலாம். ஸோ அதுதான் அந்த பேர் டூ பேர். நான் உங்களுக்கு அனுப்புற காசு உங்களுக்கு டைரக்ட்லியா வருது. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் கூடுதலா தெரியும் எங்கட சிஸ்டம்ல பார்க்க போனீங்கன்னா, எப்பயும் ஒரு பேக் ஆஃபீஸ் இருக்கும். அந்த பேக் ஆஃபீஸ்ல இருந்து தான் நாங்கள் இப்போ ஒரு என்னாது காசு எடுக்கிறேன்டால் எப்பயும் அந்த பேக் ஆஃபீஸ்ல போய் நாங்கள் ஒரு ஆர்டர் ஒன்று குடுப்போம். ஸோ எனக்கு ஒரு எத்தேரியும் பே அவுட் பண்ண சொல்லி. அவங்க உங்களோட ஆர்டர பார்த்துட்டு அப்புறம் அவங்க பே அவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிஸ்டம்ல அப்படியான ஒரு விஷயமே இல்ல. அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த இந்த சைட் கூடி ஒரு டீசென்ட்ரல் அது இந்த சைட் கூடி ஒரு டீசென்ட்ரல் ஆயிரும். ஒரு கொஞ்ச நாளையில ஃபுல் டீசென்ட்ரல். மற்றது எங்களுக்கு இந்த 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 வெப்சைட் ஃபொசாஷ் ஐஓ என்று சொல்ற வெப்சைட் எங்களுக்கு நார்மலி தேவையில்லை. ஏனென்றால் இது பிளாக் சேஞ்ச் என்ற சிஸ்டம்ல நடக்குது. பிளாக் சேஞ்ச் என்று சொல்றேன்றால் பிளாக் சேஞ்ச் கூடுதலா எல்லாருக்கும் ஒரு பிட்காயின் இல்லாட்டிக்கு எத்தேரியம் இல்லாட்டிக்கு வேற கோயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த பிட்காயின் இல்லாட்டிக்கு எத்தேரியம் அதுக்கு பின்னால இருக்கிற ஒரு மோட்டர் இருக்கு தானே, அந்த மோட்டர் தான் ஒர்க்கிங். ஸோ அந்த 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 மோட்டருக்கு தான் நாங்கள் எங்கட எங்கட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அது கான்ட்ராக்டை இம்ப்ளான்ட் பண்ணி அதுல இருந்து எங்களுக்கு காசு எடுக்கக்கூடியா இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை ஒருத்தராலையும் மாத்தையும் முடியாது. அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இப்ப நீங்க உதாரணத்துக்கு போனீங்கன்னா நீங்க உதாரணத்துக்கு இப்போ போனீங்கன்னா இப்போ ஒரு கார் வேண்ட போறேன்ட்டு ஒரு காரை வேண்டி போட்டு அது ஒரு பிளாக் கலர்ல இருக்கு வேண்டிட்டு வீட்டை வந்துட்டு நீங்கள் அந்த கான்ட்ராக்ட்ல நீங்க ஒயிட் அண்ட் எழுதி போட்டு திருப்பி கொண்டே காரை கொடுக்கலாம். ஸோ அப்ப நீங்க அந்த கான்ட்ராக்டை மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட்ல பார்க்க போய்க்க அதுல ஆல்ரெடி எழுதி இருக்கிறாங்க எப்படி எங்கெங்க எங்கட காசு போகுமெண்டு. ஸோ அது ரொம்ப முக்கியம். மற்றது ஒருத்தர் எங்களோட டீம்ல இருந்து நாங்கள் வெளியால அனுப்ப முடியாது. ஸோ அவர் எங்களுக்கு டீமுக்குள்ள வந்தாரோ அவரை நாங்க சொல்ல இல்லாது இவருக்கு காசு போகக்கூடாதுன்னு அப்படி சொல்றதுக்கு இந்த கான்ட்ராக்ட் அலோவ் பண்ணாது. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கான்ட்ராக்டை நாங்கள் மாற்ற முடியாது. மனுஷனால அதை என்னாவது மிஸ்யூஸும் பண்ண இல்லாது. அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் மனுஷன் கை வச்சால் கட்டாயம் இது ஒரு மிஸ்யூஸ் ஆகி போய் இல்லாட்டிக்கு பிசினஸ் இல்லாட்டி உடைஞ்சு போயிடும். ஸோ அதனால பிளாக் சேஞ்ச்ல வேலை செய்யறபடியா எங்களுக்கு இதுல நோ சான்ஸ் இந்த இந்த கான்ட்ராக்டையோ இல்லாட்டிக்கு ஆறாவதோ எங்களோட டீம்ல இருந்து வெளியால ஏத்துறதுக்கோ இல்லாட்டிக்கு இந்த டீம்ல இருந்து அவருக்கு காசு போகாம விடுறதுக்கோ அப்படியே செய்யறதுக்கு ஒரு சான்ஸே இல்லை. இதை பார்க்க போய்க்க நாங்க சொல்லலாம் எல்லாரும் ஃபொசாஷ்ல சேர்ற எல்லாரும் கூடுதலா ஒரு வின் வின் சிச்சுவேஷனுக்கு தான் வருவீங்க. மற்ற ஒரு நல்ல ஒரு பாயிண்ட பார்க்க போனீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி என்றால் எப்பயும் நாங்கள் வேறொரு பிசினஸுக்கு போனா கூடுதலா நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன். என்னடா கன பிசினஸ் செய்திருக்கணும். ஆனா இந்த பிசினஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்களுக்கு வர்ற காசு ஒரு பனியில இருந்து உங்களுக்கு வர்ற 10,000மோ 5,000மோ எவ்வளவு காசோ எங்க இருந்து வருதுன்னு சொல்லலாம், எப்படி வந்ததுன்னு நாங்க சொல்லலாம். ஏனென்றால் பிளாக் சேஞ்ச் என்று சொல்றது அந்த பிட்காயினுக்கு பின்னால் இருக்கிற அந்த இன்ஜின் இல்லாட்டிக்கு எத்தேரியுமுக்கு பின்னால இருக்கிற இன்ஜின். அந்த இன்ஜினை நாங்க திறந்து பார்த்தோம் என்றால் அது ஒரு லாக் புக்ன்னு சொல்லுவாங்க. லாக் புக் இந்த லாக் புக்ல பேமொழி இருக்கு ஆறு எங்க காசு போடுறேன். இப்ப நான் உதாரணத்துக்கு யாருக்காவது காசு அனுப்பினால் அதுல எழுதியிருக்கும் ரோஷான் இந்த ஆளுக்கு காசு அனுப்பி இருக்கிறாங்க. சோ அது ஒரு கொப்பியா இருக்காது. கூடுதலா ஒரு 1000 கணக்கான கொப்பிய அது கம்ப்யூட்டர் சேவ் பண்ணி வச்சிருக்கும். ஒரு கம்ப்யூட்டர்
என்ன என்ன சொல்றது, உடைஞ்சு போனாலும் இல்லாட்டி வேலை செய்யாம போனாலும் டெஃபெக்ட் ஆயினாலும், ஆனா மிச்ச 999 கம்ப்யூட்டர்லயும் நான் ரோஷான் காசு அனுப்பினதுண்டு சேவ் பண்ணியிருக்கும். அதுக்கு பேர் தான் டீசென்ட்ரல். நாங்கள் பிறகு ஒரு இந்த இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் எது டீசென்ட்ரல்ண்டு. ஆனா முக்கியமானது இந்த இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல நாங்கள் எங்களோட லாக் புக்குள்ளுக்கு போய் பார்த்தோம் என்றால் எங்களுக்கு வந்த காசு, நாங்க உழைச்ச காசு எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா காட்டுவாங்க. சோ இன்னும் ஒரு நல்ல டிரான்ஸ்பரன்சி என்னென்றால், இப்ப எங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு 1.2 மில்லியன்ஸ் பேர் இருக்கணும் எங்கட ஃபொசாஷ்ல. சோ நீங்க பார்க்க போனீங்கன்னா எத்தேரியும்ல கிட்டத்தட்ட 1 மில்லியன் அடிக்க போறோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் குறையுது. 10,000 பேர் தான் குறையுது. அதுக்கு பிறகு இதுல 1 மில்லியன் பேர் எத்தேரியும்ல மட்டும் சேர்ந்திருக்கிறாங்க. ஏடிஹெச்ல மட்டும். சோ அத பார்க்க போய்க்க இந்த உம்மள பேரும் 9,00,000 ஆக்களையும் 9,00,000 ஆக்களையும் நாங்கள் பார்க்கலாம். எவ்ரி அக்கவுண்டையும் நாங்க பார்க்கலாம். நாங்கள் ஒரு ஐடி அட்ரஸ் எங்களுக்கு வரும். நாங்கள் எப்பயும் இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினால் எங்களோட பேரோ இல்லாட்டி எங்களோட கேஒய்சியோ அப்படியான ஒரு விஷயமே இதுல இல்ல. என்ன இதுல இருக்குன்றால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு வாலெட் தேவை. உங்களுக்கு ஒரு கிரிப்டோ வாலெட் தேவை. அந்த வாலெட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க என்றால் உங்களுக்கு அனோனிமிட்டேட் அப்படின்னு சொன்னால் உங்களோட பேர் இதுல விழாது. உங்களுக்கு என்ன வரும் என்றால் ஒரு ஐடி நம்பர் என்று வரும். நாங்கள் பிறகு ஒரு 2-3 அக்கவுண்ட்ஸை பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஆனா முக்கியமான விஷயம் இதுல இது ஒரு ஐடி நம்பர் உங்களுக்கு வருது. அதே மாதிரி தான் உங்களை 9 லட்சம் பேருக்கும் இதுல ஐடி இருக்கு. அவைகள்ட்ட ஐடியை கொடுத்தா எல்லாரும் எல்லார்ட்ட அக்கவுண்டையும் பார்க்கலாம். இப்ப நான் யாருக்காவது இந்த நம்பரை சொன்னா தான் அவருக்கு தெரியும். சோ இதான் ரோஷான் நம்பர். சோ நான் சொல்லாட்டிக்கு அவருக்கும் தெரியாது. சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு. மற்றது போனீங்கன்னா டிரான்சாக்ஷன் டிரான்சாக்ஷன் என்று சொல்றது இன்ஸ்டன்ட் டிரான்சாக்ஷன் என்று சொல்றது நான் உங்களுக்கு அப்போது 2வது பாயிண்ட்லயே சொன்னேன். எங்களுக்கு இதுல பேக் ஆபீஸோ ஒண்ணுமே இல்லை. நாங்க எங்கேயாவது எங்களோட காசையோ உங்களோட கோயினையோ பார்க் பண்றதுக்கு ரைட்டா. சோ எப்படி இந்த காசு வருதுன்றால் உங்களோட ஹெண்டி இல்லாட்டிக்கு உங்களோட கம்ப்யூட்டர்லயோ நீங்கள் உங்களோட வாலெட்டை இன்ஸ்டால் பண்றீங்க. உங்களுக்கு விருப்பமான வாலெட்டை நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். அதுல என்ன ஃபங்க்ஷன் இருக்கணும்னா டீசென்ட்ரல் ஃபங்க்ஷன் இருக்கும். டி டி ஆப்ன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு. டி ஆப்ன்னு சொல்றது அது ஒரு இப்ப இன்டர்நெட்டை பார்க்க போய்க்கு நாங்க இதுல இந்த இந்த இன்டர்நெட் நாங்க இப்ப பார்க்குற இன்டர்நெட் அது சென்ட்ரல் இன்டர்நெட் என்றால் நான் எங்க கம்பெனியில இந்த இன்டர்நெட்டை வேண்டி நான் பாவிக்கிறேனோ அவர் இந்த இன்டர்நெட்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு 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 வாய்ப்பு இருக்கு. சோ நீங்கள் ஒரு நார்மலி உங்களுக்கு என்னாவது ஒரு ஆப் நீங்க பாவிச்சீங்க என்றால் கோயின்பேஸ் ஆப் இல்லாட்டி டோக்கன் பாக்கெட் இல்லாட்டிக்கு ட்ரஸ்ட் வாலெட் அப்படியான ஒரு வாலெட்டை பாவிச்சீங்க என்றால் அதுல கட்டாயம் ஒரு டி ஆப் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் இன்டர்நெட் ப்ரௌசர் மாதிரி. அதுல உங்களோட உங்களோட நீங்கள் அதுல ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ஃபொசாஷை நீங்க கனெக்ட் பண்ணினீங்கள் என்றால் நீங்க உழைக்கிற காசு நீங்க உங்களுக்கு வர்ற காசு எல்லாம் டைரக்ட்லியா அந்த ஆப்புக்கே வந்துடும். சோ அந்த 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 வாலெட்ல என்ன ஒரு நல்ல விஷயம் என்றால் உங்களுக்கு 12 வார்த்தைகள் இருக்கும். அந்த 12 வார்த்தை உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. சோ அந்த 12 வார்த்தை இல்லாம ஒருத்தரும் உங்களோட வாலெட்டோ உங்களோட உங்களோட பர்ஸ்ல அந்த அந்த ஹேண்டில இருக்கிற பர்ஸோ கம்ப்யூட்டர்ல இருக்கிற பர்ஸோ அதுல நோபாடி கேன் டச் இட். நோ கோயின் நோ கீ நோ கோயின் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ உங்கள்கிட்ட அந்த கீ இருக்கு. 12 வேர்ட்ஸ் தான் அந்த கீ. இது எப்படி எப்படி சொல்றேன்னால் உங்களோட வீட்டு துறப்ப நீங்க யாருக்காவது கொடுப்பீங்களா? நோ நீங்க கொடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் இதுல இதுல உங்களோட 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 12 வார்த்தையிலையும் எழுதக்கூடிய ஒரு சொல்லக்கூடியா இருக்கு. இதுல என்ன நல்ல விஷயம் என்றால் உங்களுக்கு டைரக்டா அது பேர் டு பேராவே உங்களுக்கு டைரக்டாவே அந்த காசு வந்துடும். ஸோ உங்களோட ஃபுல் கண்ட்ரோல் உங்களோட கண்ட்ரோல்ல தான் 100% உங்களோட கண்ட்ரோல்ல மட்டும்தான் அந்த காசு இருக்கும். வேறு ஒருத்தரும் அந்த காசை தொடவையோ இல்லாட்டி எடுக்கவையோ இல்லாட்டிக்கு அதை அதை ஏமாத்தி கொண்டு போறதோ அப்படி செய்யறதுக்கு இந்த சிஸ்டம்ல 100% சான்ஸே இல்லை. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் உங்களுக்கு டைரக்ட்லியாவே காசு வருது.
டீசென்ட்ரல் என்றால் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனென்றால் இந்த நாங்க செய்ற ஃபொசாஷ் என்ற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மேனேஜரோ, ஒரு சிஓஓ இல்லாட்டிக்கு பிக் பாஸோ ஒருத்தருமே இல்ல. இந்த சிஸ்டம் வேலை செய்யுது ஃபுல் ஆட்டோமேட்டிக் என்றால் அது பிளாக் செயின்ல ஒரு மனுஷன் ஒரு கோட்டை எழுதி ஒரு கான்ட்ராக்ட் எழுதி அவர் அந்த பிளாக் செயின்ஸுக்குள்ள அனுப்பி விட்டாருண்டா அதுக்கு பிறகு அவரே மாத்தணும் என்றாலே மாத்த இல்லாத ஒரு சிச்சுவேஷன். ஏனென்றால் ஒரு கான்ட்ராக்ட் எழுதினால் அந்த கான்ட்ராக்டை நீங்கள் மாத்துறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இந்த டீசென்ட்ரலும் இதுல நான் சொன்ன மாதிரி ஒரு பாஸோ ஒரு மேனேஜரோ இல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோ ஒருத்தரும் இல்லை. மற்றது இன்னும் ஒரு நல்ல விஷயம் இந்த டீசென்ட்ரல் என்று சொல்ல போனால் எங்களுக்கு சர்வீஸ் காசு கூடி இல்லை. நார்மலி நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போய் அந்த கம்பெனில நீங்க காசை போட்டீங்கன்றால் all is well. ஆனா அந்த அவங்களுக்கு பின்னால இருக்கிற ஃபீஸஸ் இருக்கு தானே, முதலாவதா கொடுக்கணும் அவங்களோட சர்வர் ஃபீஸஸ். நார்மலா ஒரு கம்ப்யூட்டர் பெரிய கம்ப்யூட்டர் ஒன்று தேவை. அதெல்லாம் உங்களோட மெம்பர்ஸ்ல இருந்த எல்லாம் எல்லா 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 விஷயங்களையும் அதுல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ரெண்டாவது ஒரு சப்போர்ட் தேவை. மற்றது அது அது அதையும் பார்க்கறதுக்கு ஆட்கள் தேவை. ஸோ அதுலயே உங்களுக்கு ஒரு நார்மலி ஒரு ஃபீஸ் போயிடும். அது உங்களுக்கு தெரியாமே நீங்க அந்த கம்பெனிகளுக்கு கட்டி கொண்டிருக்கிறீங்க. ஆனா இதுல பார்க்க போனீங்கன்னா எங்களுக்கு சிஓவும் இல்ல, சப்போர்ட்டும் இல்ல, எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டரும் இல்ல. ஏன் என்று சொல்ல போனால் இதுக்கு இந்த கம்பெனிக்கு இந்த இந்த ப்ராஜெக்டுக்கு எங்களுக்கு ஒருத்தரும் தேவையில்லை. ஏனென்றா இதுல புலையே நடக்காது. நீங்கள் அமர்த்த வேண்டிய விஷயம் ஒரு பட்டன் ரெஜிஸ்டர், அதுக்கு பிறகு நீங்க பே, அதுக்கு பிறகு வேற ஒன்றுமே இல்லை இதுல செய்யறதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட் இருக்கு தானே, எல்லாருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரும் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கா 24 ஹவர்ஸா இந்த எங்கட பிளாக் செயின்ஸ் எப்பயும் செய்து கொண்டிருக்கும். அதனால அதுக்கு கூடிய எங்களுக்கு ஆட்கள் தேவையில்லை. ஸோ அதனால இது 100% டீசென்ட்ரல்ன்றபடியா எங்களுக்கு அந்த ஃபீஸஸ் யாருக்காவது சப்போர்ட்டுக்கோ இல்லாட்டிக்கு கம்ப்யூட்டருக்கோ இல்ல யாருக்காவது மனுஷனுக்கோ ஃபீஸ் கட்டணும்ன்ற ஒரு விஷயமும் இல்லை. அது ரொம்ப முக்கியம். மற்ற 100% ஆன்லைன் என்று சொன்னால் நான் சொன்ன மாதிரி எங்களோட பேக் ஆஃபீஸ், இந்த பேக் ஆஃபீஸுக்குள்ள எங்களுக்கு ஒரு ஒரு காசுமோ இல்லாட்டிக்கு ஒரு 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 மணியுமோ பார்க்கிங்ல இல்லை. எப்பயும் நான் அனுப்புற காசு மற்றவருக்கு போயிடும். எந்த ஸ்பான்சருக்கோ இல்ல எங்களோட டீமுக்கோ கட்டாயம் போயிடும். அதனால இந்த பேச்சை கூடி ஹேக் பண்ற ஆட்களுக்கு கூடி அந்த இதுல இருந்து ஒன்றும் எடுக்கிறதுக்கு இல்லை. அது ரொம்ப முக்கியம். அதனால இதை ஹேக் பண்ணியும் ஒரு பிரயோசனம் இல்லை. நாங்க இப்ப பார்க்க போனோம் என்றால் எத்தேரியம் பார்க்க போனோம் என்றால் ஓகே இதை பார்க்க போனீங்க என்றால் எல்லாருக்கும் ஒரு ஐடி நம்பர் இருக்கும், எத்தனை ஆக்கள் இருக்கும், மற்றது எவ்வளவு உழைச்சாண்டு மொழி இருக்கு. ஸோ இதுக்கு பேர் X3. எங்களுக்கு 2 மாட்ரிக்ஸ் இருக்கு. ஒரு மாட்ரிக்ஸ் X3, ஒரு மற்ற மாட்ரிக்ஸ் X4. X3ல செய்ய போறது எல்லாம் ரொம்ப முக்கியம். இது நாங்க யாராவது ரெஜிஸ்டர் பண்ணினால் இதுல இருக்கு எங்களுக்கு 3 பிளேசஸ், 3 பிளேஸ்ல அதுல இருந்து 2 பிளேஸ் எங்களுக்கு 100% எங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களோட வாலெட்ல. ஸோ நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ, கோயின்பேஸோ மெட்டாமாஸ்கோ இல்லாட்டிக்கு போக்கன் டோக்கனோ என்ன வாலெட் யூஸ் பண்றீங்களோ அந்த வாலெட்டுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 2-3 செகண்டுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களோட இந்த காசு உங்களோட வாலெட்டுக்கு வந்துடும். எங்களுக்கு 2 பிளேஸ் இருக்கு. 3வது பிளேஸ் அது ரீசைக்கிள்னு சொல்லுவாங்க. ரீசைக்கிள் என்றால் இதை திருப்பி வேண்டி உங்களுக்கு திருப்பி 3 பிளேசஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதை பாத்தீங்கன்னா இதுல இன்னும் ஒரு ஆள் வந்து விழுந்தார் என்றால் இது திருப்பி இந்த பிளேஸ வேண்டி இதுல திருப்பி 3 பிளேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதான் அந்த இதுல சிஸ்டம். என்ன ரொம்ப முக்கியம் என்றால் எங்களுக்கு இதுல நாங்க வேலை செய்தோம் என்றால் X3ல வேலை செய்தோம் என்றால் எங்களுக்கு 100% இதுல இருந்து எங்களுக்கு வந்துடும் காசு. மற்றது பார்க்க போனீங்க என்றால் எங்கிட்ட இருக்கு இன்னும் ஒரு எத்தேரியும்ல இருக்கு இன்னும் ஒன்று X4 என்று சொல்லுவாங்க. X4 என்றால் டீம் ஒர்க்கிங் பிளான். டீம் ஒர்க்கிங் பிளான்ஸ் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இதுல ஒரு மனுஷனா இல்லாட்டிக்கு டீம் இல்லாம இதுல ஒன்றுமே சாதிக்க இல்லாது. ஸோ இதுல நாங்க கட்டாயம் டீமோட ஒர்க் பண்ணணும், டுகெதரா ஒர்க் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த X4 செய்திருக்கிறாங்க. X4ல எங்களுக்கு 6 பிளேசஸ் இருக்கு. அந்த 6 பிளேஸ்லயும் நாங்கள் ஆக்களை பிளேஸ் ஆக்களை ஃபிக்ஸ் பண்ணலாம்.
ஸோ இதுல பார்க்க போனீங்கன்னா எங்களுக்கு மேலே இருக்கிற லெஃப்டும் ரைட்டும் இருக்கிற முதல் 2 பாயிண்ட்ஸும் எங்கட அப்லைனுக்கு போயிடும். மேல எங்கட ஹை அப்லைன், எங்கட அப்லைன் அதுக்கு மேலே இருக்கிற அப்லைனுக்கு போயிடும். ஸோ இதுல இருக்கிற நார்மலா இதுல இருக்கிற மூண்டும் உங்களுக்கு நார்மலா வரும். உங்களோட வாலெட்டுக்கு 100% வரும். மற்றது இது 6வதா வர்றது திருப்பி ரீசைக்கிள் பண்ணி உங்களுக்கு திருப்பி 6 பிளேஸ ஓபன் பண்ணும். ஆனா இந்த X4ல என்ன ஒரு நல்ல விஷயம் என்றால் இதுல இருக்கிற இந்த ஹை லெவல் இருக்குதானே, இந்த ரெண்டும் இருக்குதானே, ஹை லெவலுக்கு போற காசு இருக்குதானே, இல்லாட்டிக்கு ஹை லெவலுக்கு போற எங்களோட போனஸ் இருக்கு. அந்த போனஸ் எங்களுக்கு மூன்று ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன் அது எங்களோட ஹை பார்ட்னருக்கு போகலாம், அது எந்த ஸ்பான்சருக்கு மேல இருக்கிற ஸ்பான்சருக்கு போகலாம். 2வது ஆப்ஷன் எங்களோட டீமுக்குள்ளேயே யாருக்காவது ஒருத்தருக்கு போகலாம். 3வது ஆப்ஷன் 6வது ஒருத்தர் இந்த ஸ்லொட்டை வேண்டாம மிஸ் பண்ணி அவருக்கு காசு மிஸ் பண்ணினார் என்றால் இந்த சிஸ்டம் பின்னால அது பார்த்து கொண்டிருக்கும் 6 என்ன மிஸ் பண்ணி இருக்கிறாங்களே. ஸோ அதை மிஸ் பண்ணினா இந்த சிஸ்டம் அதை பார்த்துட்டு அவருக்கும் சில வேளையில இந்த காசு கொடுக்கலாம் பிரசண்டா. 4வது ஆப்ஷன் எங்களுக்கு டீமுக்குள்ள கீழே இருக்கிற யாருக்காவது போகலாம். ஸோ அது இந்த சிஸ்டம் இந்த X4 இருக்கிறபடியால் எல்லாரும் இந்த சிஸ்டம்ல ஒரு வின்னரா இருப்போம். ஏனென்றா அது எப்பயும் அந்த அல்கோரித்மிஸ் என்று சொல்லுவாங்க. அது எப்பயும் எங்களோட சிஸ்டம் எல்லாத்தையும் ஃபுல் கண்ட்ரோல்ல பார்த்து கொண்டிருக்கும். அண்ட் அந்த பேலன்ஸையும் பார்த்து கொண்டிருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நாங்கள் டீமா ஒர்க் பண்ணிக்க அந்த டீம் எங்களோட பேலன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய யோசிச்சு கொண்டிருக்கும் இந்த சிஸ்டம். அதனால நாங்க சேர்ந்தால் இந்த சிஸ்டம்ல எல்லாரும் X4ல ஒரு வின்னரா தான் இருப்போம் கட்டாயம். அதனால ரொம்ப முக்கியம் X4ல எங்களோட டீமோட நாங்க டுகெதரா ஒர்க் பண்ணணும். இதை பார்க்க போனீங்கன்னா எங்களுக்கு இந்த X4ல பார்க்க போனீங்கன்னா கணக்கு கலர்கள் இருக்கு. இது சும்மா அவங்க கலரா ஆக்கல, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இதை பார்க்க போனீங்கன்னா இந்த பச்சை கலரை பார்க்க போனீங்கன்னா அது நீங்க கொண்டு வந்த பார்ட்னர்ஸ் அவையில் X4ல வேண்டி இருக்கணும். இந்த பச்சை கலரை பார்க்க போனீங்கன்னா அது எல்லாரும் உங்களோட பார்ட்னர்ஸ். இந்த கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை பச்சை மாதிரி இருக்கிற கலரை பார்த்தீங்கன்னா அது ஓவர்ஃப்ளோ மேலே இருந்து வந்தது. இந்த டீம் ஒர்க் என்றபடியால் மேலே இருந்தும் உங்களுக்கு பார்ட்னர் வரலாம். அப்படி என்றால் உங்களோட ஸ்பான்சர் உங்களோட ஸ்பான்சரோ உங்களுக்கு மேலே இருக்கிறார்களோ அவையிலும் வேலை செய்தோம் என்றால் அவைட்டு இருந்தும் உங்களுக்கு கீழே ஸ்பில் ஓவர் வந்து விழலாம். ஸோ அதை பார்க்க போய்க்கு இதுல பாத்தீங்கன்னா இது நீல கலரா இருக்கு. ஸோ நீல கலர் அண்டர் ஃப்ளோ பட்டன் ஃப்ளோ அப்படின்னு பார்க்க இது கீழே இருந்தும் உங்களுக்கு மேல ஆக்கள் வந்து உங்களோட லைன்ல விழலாம். இதுல பார்க்க போனீங்கன்னா இவருக்கும் இந்த அக்கவுண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இவர் ஒரு டீம் பார்ட்னர், அவர்கிட்ட லைன்ல வந்து விழுந்திருக்கிறார். இவர் வேண்டின 0.025 எத்தேரியும் இந்த காசு இவருக்கு 100% அவர்கிட்ட வாலெட்டுக்கு போயிருக்கு. அதே மாதிரி தான் இதுலயும் ப்ளூ கலர் இருக்கு. 1.6 எத்தேரியும் இதுல 2 பேர் வந்தபடியால் கீழே இருந்து வந்து விழுந்தபடியால் அவையிலும் இந்த 3.2 எத்தேரியும் இவர்கிட்ட வாலெட்டுக்கும் போயிருக்கு. ரைட்டா? அதே மாதிரி தான் மற்றது இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாவல் கலர்ல இன்னும் ஒரு கலர் ஒன்று இருக்கு. இது நான் 12 இயர்ஸ் நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நான் ஒரு நாளும் பார்க்கல எந்த ஸ்பான்சரே நான் ஓவர்டேக் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ நார்மலி நாங்கள் டீமா வேலை சேர்க்க எப்பயே நாங்க டீமுக்கு எங்களோட ஸ்பான்சருக்கு சொல்லணுமே நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறேன், நீங்க என்ன மாதிரி பாருங்க, இல்லாட்டிக்கு நான் உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ சில ஸ்பான்சர் இருக்குன்னா அவையில் கூட வேலை செய்யாட்டிக்கு காசை வேண்டிட்டு சும்மா இருந்துருவினோம். ஆனா சில ஆட்கள் டீம் ஒர்க் ஆகுவினோம். ஸோ நீங்கள் ஒரு டீம் ஒர்க்கா வேலை செய்யற என்றால் உங்களுக்கு அதுல இருந்து பிரச்சனை வராது, நீங்க ஓவர்டேக் பண்ணலாது. ஆனால் நீங்கள் உங்களோட ஸ்பான்சர் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யாட்டிக்கு நீங்கள் உங்களோட ஸ்பான்சருக்கு மேலேயே வந்துடலாம். ஸோ உங்களோட ஸ்பான்சர் உங்களுக்கு கீழே இருப்பார். இப்படியான ஒரு சிஸ்டம் ரியலி நான் ஒரு 12 இயர்ஸ்ல கூடி பார்க்கல. ஏனென்றால் இந்த சிஸ்டமை வச்சு நீங்கள் சொல்லலாம் நான் ஓவர்டேக் பண்ணிக்கொண்டு நான் அப்ப செய்ய கொண்டு போறேன்,
நீங்க கீழே இறங்குவோண்டு. ஸோ அதனால இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. யா நார்மலி டீம் ஒர்க் இஸ் த பெட்டர் ஒன். மற்றது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் கட்டாயம் உங்களுக்கு ஒரு எங்களோட ஸ்மார்ட் கான்ட்ராக்டை காட்டுறேன். எப்படி ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்குமென்று தெரிஞ்சு கொள்ளணும். ஏனென்றால் அது தெரிஞ்சாதான் நாங்கள் என்னத்துல வேலை செய்யறோம், எங்களோட மிஷின், எங்களுக்கு பின்னாலே இருக்கிற மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். அதோ அத எங்களுக்கு வாசிக்க தெரியாட்டிக்கும் அதோ எல்லாரும் கம்ப்யூட்டர் பாச வாசிப்பார்கள் இல்லை. ஆனா கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும் எப்படி இருக்கும் அந்த ஒரு கான்ட்ராக்ட். நீங்கள் எங்கட கோட் அமர்த்திட்டு நீங்கள் இதுக்குள்ள கான்ட்ராக்ட் என்று போனீங்கன்னா பாத்தீங்கன்னா இது எங்கட ஃபொசாஷ் எத்தேரியம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வெரிஃபைட். அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வெரிஃபைட் பண்ணாட்டிக்கு அந்த கான்ட்ராக்ட் என்னன்னு சொல்றது, அந்த கான்ட்ராக்ட் மேட்ச் பண்ணாது. ஸோ மேட்ச் பண்ணாட்டிக்கு இந்த கான்ட்ராக்ட்ல ஒர்க்கிங் பண்றதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ இந்த 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 கான்ட்ராக்ட் எங்க நாங்க வேலை செய்யற கான்ட்ராக்ட பாத்தீங்கன்னா அது எக்ஸாக்ட் மேட்சிங், அது ரொம்ப முக்கியம். மற்றது போய் பாத்தீங்கன்னா இதுல கான்ட்ராக்ட் பேரில் இருக்கும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். யா நீங்க இப்ப ஒரு கார் வேணும்னா அதுல BMW இல்லாட்டிக்கு மெர்சிடிஸோ என்ன வேண்டினாலும் அதுல ஒரு கான்ட்ராக்ட்ல எப்பயும் உங்களோட என்ன வேண்டிங்கன்னு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இதுல எங்கட ஃபொசாஷ், எங்கட ப்ராஜெக்டுக்கு பேர் ஃபொசாஷ், அதுல ஸ்மார்ட் மாட்ரிக்ஸ் ஃபொசாஷ் இருக்கு. யா அது ரொம்ப முக்கியம். மற்றது நீங்க இங்க கீழே போய் பாத்தீங்கன்னா இதுதான் அந்த கான்ட்ராக்ட். ஸோ எங்கட கான்ட்ராக்ட் நாங்கள் ஓப்பனாவே எல்லாருமே பார்த்து கொள்ளலாம். ஸோ இதுல கணக்கு ஆக்களும் காப்பி பண்றதுக்கோ காப்பி பண்ணி இதே மாதிரி வேற சிஸ்டம் கொண்டு வர்றதுக்கோ கனாக்கள் ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரிஜினல் இதுதான். நீங்க யோசிக்கொள்ளணும், உங்களுக்கு ஐபோன் ஒரிஜினல் ஐபோன் வேணுமா சீனா ஐபோன் வேணுமா? சீனா ஐபோனை வேணீங்கன்னா அது சீனா மாதிரி தான் வேலை செய்யும். ஒரிஜினல் ஐபோன் ஐபோன் தான். அது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இது உங்களுக்கு இந்த 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 வெரிஃபை பண்ணின ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒருத்தராலேயும் மாற்றவே முடியாது. ஒருக்கத்தான் இந்த கொண்டு வரலாம். நீங்க யோசிச்சீங்கன்னா ஐபோன் 12 அடிச்சால் அது ஒருக்கத்தான் இருக்கும் 12, அதுக்கு மேலால திருப்பி கொண்டு வரலாம் திருப்பி 12. அதே மாதிரி தான் இந்த கான்ட்ராக்டும். ஒருக்கா இந்த கோட்டை பிரஸ் பண்ணினால் அந்த பிளாக் சேஞ்சுக்கு திருப்பி இதே மாதிரி கோட்டை பிரஸ் பண்ணினா சொல்லும் இந்த கோட் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதனால சில சேஞ்சுகளை பண்ணி காப்பி பண்ணுவாங்க. ரைட்டா? அப்படியும் இருக்கு. ஆனா இதுதான் ஒரிஜினல், இது ரொம்ப முக்கியம். மற்றது இந்த சக்சஸ்ஃபுல்லையும் பார்த்துக்கொள்ளும். இதுக்கு பேர் தான் ஃபொசாஷ் எத்தேரியம் சொல்றது. இப்ப எங்களுக்கு ஒரு அபவுட் 6ஆம் தேதி 9ஆம் மாசம் அதுல இருந்து எங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அதுக்கு பேர் தான் ஃபொசாஷ் த்ரோன். த்ரோன் வந்தது 6ஆம் தேதி 9ஆம் மாசம். இந்த வருஷம் ஒரு அபவுட் 2 monthsக்கு முதல் வந்தது. நாங்கள் அந்த சிஸ்டம்ல பார்க்க போனோம் என்றால் அதுல இன்னும் ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கு. அது டீம் ஒர்க்குக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன். அதுக்கு பார்க்க போனா அதுல X Gold அது X3 இருக்கு, X4 இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின X3யும் X4ம் ட்ரோன்லயும் இருக்கு. ட்ரோன்ல ஒரு ட்ரோனை பார்க்க போனீங்கன்னா 0.022 பவுண்ட்ஸ் இல்லாட்டிக்கு டாலர்ஸ் தான் இதுல வழிமதி. அதனால இதுல பாக்க கூடியா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு நார்மலி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபொசாஷ் ட்ரோன்ல நார்மலா 1 ஸ்லாட்ல ஸ்டார்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு €5 காணும். ஸோ ஆனா அதுல கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணா தான் உங்களுக்கு அதுல முன்னேற கூடிய இருக்கும். ஆனா நார்மலி நீங்க €5 ஸ்டார்ட் பண்ணலாம். எத்தேரியம் சொல்ல போய்க்க எத்தேரியம்ல நீங்கள் அபவுட் €20 ஒரு $20 நீங்க எத்தேரியம்ல நார்மலா ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ நாங்க இந்த பிசினஸ்ல நாங்க ஒரு ₹1000 இல்லாட்டிக்கு ₹5000 ₹10,000 அப்படியான போட்டு ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் இல்ல. ஸோ இந்த சிஸ்டம்லயே பார்க்க போனீங்கன்னா நீங்க 20ல தொடங்கி 1.4 மில்லியன்ஸ் மட்டும் அடிக்கிறது சான்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு
உங்களுக்கு காட்டக்கூடிய அக்கவுண்ட்ஸும் இருக்கு. ஒரு 16 வயசு பொடியனே $20 ஸ்டார்ட் பண்ணி 1.4 மில்லியன்ஸ் மட்டும் அடிச்சிருக்காங்க இந்தியால. அபவுட் 3 மந்த்ஸ்க்குள்ள அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் செய்து கொள்ளலாம். அதுக்கு எங்களோட மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். நாங்கள் உழைக்கணும், நாங்கள் இதுல முன்னேறணும், நாங்க அந்த டீம் ஒர்க் பண்ணணும். எங்கட மோட்டிவேஷனால நாங்க டீம் முன்னுக்கு கொண்டு வந்தோம் என்றால் நீங்கள் கட்டாயம் சக்சஸ்ஃபுல் ஆவீங்க. ஆனா நாங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா மற்றவனை சக்சஸ்ஃபுல் ஆக்கி காட்டணும். ஸோ மற்றவன் என்று சொல்லிக்க எங்களோட டீம்ல இருக்கிற ஆக்கு. ஸோ இது டீம் ஒர்க் என்றபடியா மற்றவங்க எங்களோட டீம்ல இருந்து உழைக்க அது எங்களுக்கு தானாவே வந்து கொண்டு இருக்கும். அதுதான் இந்த சிஸ்டம் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபொசாஷ் ட்ரோன் என்று பார்க்க இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆல்ரெடி 400 ட்ரோன்ஸ் தான் எங்களுக்கு தேவை ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ X3 ட்ரோன்ல பார்க்க போய்க்க X3க்கு எங்களுக்கு 100 ட்ரோன் தேவை, X4 எங்களுக்கு 100 ட்ரோன் தேவை, X கோல்ட் இதுதான் ஒரு வித்தியாசமானது. எத்தேரியுமுக்கும் ட்ரோனுக்கும் வித்தியாசமானது X கோல்ட்ன்றது. ரோஷான், உங்களோட ஸ்கிரீன் எத்திரியத்துல தான் நிக்குது. ஸ்டில்லா ரிஃப்ரெஷ் பண்ணுங்க, இல்லைண்டா ஓகே ஓகே ரீஷேர் பண்ணுங்க. X கோல்ட் சாரி, தேங்க்யூ. இப்ப தெரியுதா? யா, இந்த ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, தேங்க்யூ. எங்கட எங்கட ஃபர்ஸ்ட் லோட்டை பார்க்க போனீங்க என்றால் X3 என்று சொல்றது. X3ல இருக்கிறது 100. எங்களுக்கு முக்கியமானது 100 ஃபர்ஸ்ட் லோட் ஓபன் பண்றதுக்கு. X4ல 100 ட்ரோன். மற்றது X கோல்ட் என்று சொல்றது அதான் அந்த புதுசா வந்த ஒரு மாட்ரிக்ஸ் உண்டு. அதுக்கு பேர் X கோல்ட். எங்களுக்கு அதுல அபவுட் 200 ட்ரோன்ஸ் தேவை. ஸோ எல்லாம பார்க்க போய்க்கு உங்களுக்கு 400 ட்ரோன்ஸ் மட்டும்தான் தேவை நார்மலி ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஆனால் இதுல பார்க்க போனீங்கன்னா எங்களுக்கு என்ன ஒரு X கோல்ட்ல என்ன ஒரு நல்ல விஷயமான ஒரு நல்ல விஷயம் என்று சொன்னால், நீங்கள் டீம் ஒர்க் பண்ணினீங்க என்றால் உங்களுக்கு இதுல இருந்து இன்னும் கூட உழைக்கக்கூடிய இருக்கும். அது எப்படி என்று சொன்னால், நீங்க பார்த்தீங்க என்றால் இதுல உங்களுக்கு நார்மலி உங்களுக்கு 2 பிளேசஸ் இருக்கு. இது நீங்கள் வச்சுக்கொண்டால் உங்களுக்கு கீழே 2 பிளேசஸ் இருக்கு. அந்த 2 பிளேஸ்ல இருந்தும் அந்த காசு உங்களோட ஸ்பான்சருக்கோ உங்களோட ஹை ஸ்பான்சருக்கோ போயிடும். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு கீழே இன்னும் 3 லெவல்ஸ் கூட இருக்கு. 3 லெவல்ஸ் என்றால் இந்த செகண்ட் லெவல பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் லெவல்ல இருந்து உங்களுக்கு 20% வருது. இப்ப நாங்க உதாரணத்துக்கு ஒரு 100 இல்லாட்டிக்கு 1000 ட்ரோன் எடுப்போமே, ஒரு ஸ்லாட் 1000 ட்ரோன் என்று சொன்னால் அதுல இருந்து உங்களுக்கு 20% என்று சொல்ல போய்க்க அபவுட் 200 ட்ரோன்ஸ் உங்களோட வாலெட்டுக்கு டைரக்ட்லி அடுத்த செகண்டே வந்து விழுந்துடும். அது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு இதுல 4 பேர்ல இருந்து உங்களுக்கு டைரக்ட்லியா 1000 1000 ட்ரோன் என்று யோசிச்சு பார்க்க 20% 200 உங்களுக்கு 200 ட்ரோன் டைரக்ட்லியா வந்துடும். அதே மாதிரி இதுல பார்க்க போனீங்களா இதுல 8 பேர் இருக்கணும். ஒரு 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 ஸ்லாட்ல மட்டும் தான் நாங்க இப்ப சொல்றது. ஒரு ஸ்லாட்ல மட்டும் 8 பேர் இருக்கணும். அவையில்ட்ட இருந்து அவையிலும் 1000 வேண்டினம் என்றால் 1000 ஸ்லாட்டை வேண்டினம் என்றால் உங்களுக்கு அபவுட் 30% உங்களோட வாலெட்டுக்கு வரும். 30% 300 ட்ரோன் உங்களுக்கு டைரக்ட்லியாவே வந்துடும். அது உங்களுக்கு 8 பேர்ல இருந்து வருது. ஸோ அதான் தேர்ட் லைன் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோர்த் லைனை பார்க்க போய்க்க ஏனென்றால் நீங்க இதுல டீம் ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு அவண்டி கடைசி லைன். நார்மலி எங்களுக்கு தெரிஞ்ச சிஸ்டம்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் லைன்லயே உங்களுக்கு 50% தந்துட்டு செகண்ட் லைன் தேர்ட் லைன்ல 30, 20 போட்டுன்னு போயிடுவாங்க. ஸோ ஆனா இதுல வேணுமெண்டு முக்கியமா டீம் ஒர்க் பண்ணணுமெண்டு அவங்க சேர்த்துக்கிறாங்க. ஃபோர்த் லைன்ல 4வது லைன்ல பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு 50% வருது. 1000 ட்ரோன் அவர் இன்வெஸ்ட் பண்ணினார் என்றால் உங்களுக்கு 500 ட்ரோன் உங்களோட வாலெட்டுக்கு டைரக்ட்லியா வருது. ரைட்டா? நீங்க எல்லாத்தையும் இந்த கம்ப்ளீட்டா இத எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாட்ல மட்டும் உங்களுக்கு 1120 வீதம் நீங்கள் வின் பண்ணக்கூடிய இருக்கு இந்த ஒரு மாட்ரிக்ஸ்ல. அதுதான் X கோல்ட் ஃபொசாஷ் என்று சொல்லப்பட்ட ஒரு புது சிஸ்டம்.
எங்களுக்கு about 2 months எங்களுக்கு இதுல வேலை செய்யுது. நாங்க எப்படி இருக்கும் இந்த ஸ்லாட்னு பார்க்க போனீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். X3 எல்லாம் இதுல இருக்கிற எல்லாம் நான் வெள்ளெண்ண எத்தேரியும்ல விளங்கப்படுத்தின மாதிரி தான். X4 என்று சொல்றதும் 6 பிளேசஸ். அந்த 6 பிளேசஸும் நார்மலி எத்தேரியம் மாதிரி தான் ரைட் வேலை செய்யும். இதுதான் இந்த புது சிஸ்டம் Xgold. இது ட்ரோன்ல மட்டும்தான் இருக்கு. அதுலயும் பார்க்க போனீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், ரைட்டா. மற்றது இதுலேயும் எங்களோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டைரக்ட்லியா நாங்க பார்க்கக்கூடிய இருந்தது. நாங்க பார்க்கலாம். நாங்க அமர்த்தி அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டையும் ட்ரோன் பிளாக் சேஞ்ச், அது இன்ஜின் இல்லாட்டி ஒரு மனுஷனுக்கு ஹார்ட்ல பாக்குறேன்டா, நாங்க ஒரு மனுஷன் உண்மையா என்ன நடக்குதுன்னு பாக்குறேன்னா அவரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் இந்த சிஸ்டமும். நீங்க இந்த சிஸ்டம்ல டைரக்டா உங்களோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஐடியா கொடுத்தீங்கன்னா இதுல வரும் கான்ட்ராக்ட் அண்டு முக்கியம் வெரிஃபைட். எங்கட கான்ட்ராக்டும் இந்த ட்ரோன்ல வெரிஃபை பெர்ஃபெக்ட் மேட்சிங். அது ரொம்ப முக்கியம், பெர்ஃபெக்ட் மேட்சிங். ஏனென்றால் அது மேட்ச் பண்ணாட்டிக்கு சம்திங் ரோங், ரைட்டா. அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா இதுலயும் அந்த கான்ட்ராக்ட் இருக்கு. நான் உங்களுக்கு எத்தேரியும்ல காட்டினேன் எப்படி இருக்குமெண்டு. அதே மாதிரி இதுலயும் ஓப்பன் சோர்ஸ் நீங்க எல்லாரும் பார்க்கக்கூடிய கான்ட்ராக்டை போட்டிருக்காங்க, ரைட்டா. இது ரொம்ப முக்கியம். இந்த கான்ட்ராக்ட் எல்லாருக்கும் புதுசா வர்ற ஆட்கள் எல்லாருக்கும் அந்த கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காவே இந்த சிஸ்டம் ட்ரோன் சிஸ்டம் காப்பி பண்ணி அவருக்கு ஏற்ற மாதிரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ எங்களுக்கு நோபாடி ஒரு மனுஷனும் எங்களுக்கு தேவையில்லை. இது இந்த சிஸ்டம் தானாவே வேலை செய்யும். இந்த சிஸ்டம் என்னட்ட கன ஆட்கள் கேட்பாங்க, இந்த சிஸ்டம் ஓப் பண்றதுக்கு என்ன ஒரு சான்ஸ் இருக்கான்னு. எஸ், இதுல சான்ஸ் இருக்கு. 2 சான்சஸ் இருக்கு. ஒன்று கம்ப்யூட்டர்னு சொல்றேன், கரண்டே வேலை செய்யாம போகணும், உலகம் ஃபுல்லா கரண்டே இல்லாம போகணும். ரெண்டாவது என்ன இன்டர்நெட்டே இல்லாம போகணும். ஸோ எங்கட வாழ்க்கை ஸ்டைல்ல பார்க்க போனீங்கன்னா இப்போதான் லைஃப் ஸ்டைல்ல இன்டர்நெட்டோ கரண்டோ இல்லாம ஒண்ணுமே வேலை செய்யாது. ஸோ அதனால அது பாசிபிள் இல்லை. ஆனால் இந்த 2 ஃபேக்டரும் தான் இந்த சிஸ்டமை ஆஃப் பண்ண முடியும். அதுதான் ட்ரோன். மற்றது ட்ரோன்ல இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதுவும் இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான என்னென்றால் ஃபோசாஷ் டோக்கன். ஃபோசாஷ் டோக்கன் ஒரு ரொம்ப ஒரு புது ஸ்டைல்ல புது விதத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த டோக்கன் என்னென்றால் எங்களோட கம்யூனிட்டி டோக்கனா கொடுக்குறாங்க. ஸோ நார்மலா நீங்க எங்கேயாவது ஒரு கம்பெனிக்கு போனீங்களென்றால் என்னாவது ஒரு கோயினை கொண்டு வந்தாங்களென்றால் அவங்க எப்பயும் காசுட்டா உனக்கு நான் கோயின் தர்றேன்னு தான் சொல்லுவாங்க. அது எங்க போனாலும் அதான் அந்த கேஸ். ஸோ எங்கட ஃபொசாஷை பார்க்க போனீங்கன்னா அவங்க எல்லாம் மற்ற மாதிரியே செய்யறாங்க. அது எந்த கம்பெனி வேற என்ன செய்யறாங்களோ, வெளியால இருக்கிற கம்பெனி எப்படி செய்யறாங்களோ அதுக்கு எதிர்பக்கமா தான் இவங்க எல்லாம் செய்யறாங்க. ஸோ அது ஏன் அப்படி செய்யறாங்களென்றால் அப்படி செய்தாதான் இந்த கம்பெனியோ இல்லாட்டி இந்த ப்ரொஜெக்டோ வளரும். இப்ப பார்க்க போய்க்க ஃபொசாஷ் ட்ரோன் என்று சொல்றாங்க. இப்ப நீங்கள் ஃபொசாஷ்ல இந்த எக்ஸ் மேட்ரிக்ஸ்ல நீங்கள் என்னாவது ஒரு ஸ்லாட் வேண்டீங்கள் என்றால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவங்களோட கோயினை உங்களுக்கு ப்ரெசண்டா தர்றாங்க. நீங்க அதுக்கு ஒரு பேமெண்ட்டும் கொடுக்க தேவையில்லை, ஒரு காசும் கொடுக்க தேவையில்லை, அது உங்களுக்கு ப்ரெசன்ட். ஸோ அது ப்ரொமோட்டுக்கு கூடுதலா சில ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பைனான்ஸ் டோக்கன். பைனான்ஸ் என்று சொல்றது ஒரு வேர்ல்ட் வைட்லே ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். பைனான்ஸ் ஒரு சீனாக்காரன் கண்டுபிடிச்சு அவர் ஒரு வெஸ்டர்ன் யூனியன் மாதிரி சொல்லலாம். நார்மல் காசுக்கு நாங்க வெஸ்டர்ன் யூனியனுக்கு போய் ஸ்ரீலங்கா காசோ இந்தியா காசோ இல்லாட்டிக்கு துருக்கி காசோ எந்த காசு வேணுமோ இல்ல பவுண்ட்ஸோ என்ன காசு வேணுமோ அங்க போனா அவன் சேஞ்ச் பண்ணி தந்துருவாங்க. ஸோ கிரிப்டோ கரன்சிக்கும் நார்மலா உங்களுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் தேவை. நீங்கள் பிட்காயின்ல இருந்து ட்ரோனுக்கு மாத்துறதோ இல்லாட்டிக்கு ட்ரோன்ல இருந்து பிட்காயினுக்கு மாத்துறதோ இல்லாட்டிக்கு எத்தேரியும்ல இருந்து ட்ரோனுக்கு மாத்துறதோ அதுக்கு எப்பயும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேணும். ஸோ அப்பேக்கு கொண்டு வந்தது தான் அந்த பைனான்ஸ். பைனான்ஸ் இப்போ அபவுட் 5 years மார்க்கெட்ல இருக்கு. என்னென்று அவங்க முன்னுக்கு வந்தவங்க என்றால் அவங்களோட கோயினை யாராவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க அவங்க ஓகே நீங்க சேஞ்ச் பண்ணினீங்க அதுக்கு எப்பயும் ஒரு சின்ன ஃபீஸ் இருக்கு.
அந்த ஃபீஸை இவங்க என்ன செய்தவங்க என்றால் அவங்களோட கோயினாவே பே பண்ண வச்சவங்க ஆக்கல, ரைட்டா? ஸோ ஆக்களை பே பண்ண வைக்க அந்த கோயின் பரவிடும், உலகம் ஃபுல்லா பரவிடும். ஏனென்றா பைனான்ஸ்ல இருக்கிற ஆக்களை பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் பேருக்கு மேல பைனான்ஸ்ல மெம்பர்ஸா இருக்கிறாங்க. ஸோ எங்களோட ஃபொசாஷ்ல நாங்க தொடங்கி 3 மாசம், ஒபிஷியலா தொடங்கி 2 மாசம், அதுல நாங்க இப்போ ஒரு 1.2 மில்லியன்ஸ் தான் இருக்கிறோம். ஆனா அதுவும் ஒரு பெரிய ஒரு மெம்பர்ஸ் தான். ஆனா அந்த பிளான் மாதிரியே இந்த பிளான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த கோயினை 450 நாளைக்கு, ஸோ 6ஆம் தேதி 9ஆம் மாசத்துல இருந்து 450 நாளைக்கு அவை ப்ரொமோட்டுக்கு எல்லாருக்கும் பிரசண்டா தர்றாங்க. ஸோ என்ன பொறுத்தவரையில வேண்டதை வேண்டி டக்குன வச்சிருக்கிறோம். ஏனென்றால் இந்த கோயின் நீங்க பார்க்க போனீங்களா 1.2 மில்லியன்ஸ் 3 மாசத்திலேயே இந்த ஃபொசாஷ்ல சேர்ந்த ஆக்கள் என்றால், இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அடுத்த வருஷத்துல எம்மள பேர் இருப்போம். அம்மள பேரும் இந்த கோயினை வச்சிருந்தால் என்ன நடக்கும்? டிரான்சாக்ஷன் நடக்கும். டிரான்சாக்ஷன் நடந்தால் வேல்யூ கூடும். வேல்யூ கூடினால் பிரைஸ் மேல போகும். ஸோ உங்களுக்கு நார்மலா பிரசண்டா வர்ற கோயினை நீங்க சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சுட்டு 450 நாளைக்கு பிறகு இந்த பைனான்ஸ் மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஃபொசாஷும் கொண்டு வரும். அந்த ஃபொசாஷ்ல நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்ச்ல நீங்கள் FRX என்ற டோக்கனை நீங்கள் எத்தீரியமாவோ இல்ல பிட்காயினாவோ உங்களுக்கு விருப்பமான கோயினை மாத்திடலாம். ஸோ மாத்தி நீங்க அதை பே அவுட் பண்ணலாம். சம்டைம்ஸ் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த நீங்க போடுற காசையும் விட டபுள் மடங்கா நீங்க இந்த டோக்கன்ல இருந்து மட்டும் நீங்கள் எடுப்பீங்களா. ஸோ மற்றது இதுல இன்னும் ஒரு நல்ல விஷயம் உண்டு. அது கிரிப்டோ கரன்சியோட சில ஆட்கள் வேலை செய்தா அவைகளுக்கு தெரியும். டோக்கன் பேர்ன் என்று சொல்லுவாங்க. டோக்கன் பேர்ன் என்று சொல்ற டோக்கன்ஸ் எப்பயும் விலை கூடின டோக்கன்ஸ் தான் இருக்கும். ஸோ பிட்காயினை பார்க்க போனீங்கன்னா எங்கிட்ட 21 மில்லியன் இருக்கு. ஸோ 21 மில்லியனும் அது ஒரு 2040 2050 மட்டும் மைனிங் பண்ணி வெளியால வந்தோன்னு இருக்கும். மேபி 2100 மட்டும் போகலாம்னு சொல்றாங்க மைனிங் செய்தா. ஸோ இந்த டோக்கன் அதே வேற ஒரு சிஸ்டம்ல கொண்டு வர்றாங்க. வேற ஒரு சிஸ்டம் சொன்னா டோக்கன் பேர்ன் என்றால், நாங்கள் இப்ப இன்றைக்கு போய் எங்கள்கிட்ட 1,00,000 FRX டோக்கன் என்று இருக்குன்னு வைங்க. அந்த 1,00,000 கொண்டு போய் நாங்க பிட்காயினா மாத்துறோம். ஸோ உங்களுக்கு அபவுட் ஒரு பிட்காயின் வருதுன்னு வைங்க. ஸோ அந்த 1,00,000 டோக்கன் எங்க போகும்? நார்மல் கோயினை பார்க்க போனீங்கன்னா அது எக்ஸ்சேஞ்ச் வச்சிருந்து திருப்பி அதை விற்பாங்க ஆக்களுக்கு. ஆனா டோக்கன் பேர்ன் என்று சொல்ற டோக்கன்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்தே அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போய் அது எரிஞ்சு போயிடும். அதுக்குத்தான் அந்த பேர்ன் சொல்றது. அது நீங்கள் மாத்தின உடனே அந்த 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 டோக்கன் எக்ஸ்சேஞ்ச்லயோ இல்லாட்டிக்கு அந்த டோக்கன் பூலிலேயோ இல்ல. ஸோ டோக்கன் குறைஞ்சு வர பிரைஸ் மேல போய் கொண்டிருக்கும். எவ்வளவு குறையுதோ அம்மளத்துக்கு பிரைஸ் அப் ஆகும். அதுதான் இந்த ரொம்ப முக்கியமானது. இந்த விதத்துல வந்த டோக்கன் எல்லாமே இப்ப மட்டும் வந்த டோக்கன் எல்லாமே 10 யூரோக்கு மேலே இருக்கு. ஆனா இந்த டோக்கன் இப்படி வருமாண்டு அது எனக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு பிரசண்டா வர்றபடியா நாங்கள் அதை எடுத்து வச்சு கொள்வோம். என்ன நடக்குதுன்னு ஒரு 450 நாளைக்கு பிறகு இப்ப பார்க்க போய்க்க 390 நாள் இருக்கு என்னும் கிட்டத்தட்ட. அதுக்கு பிறகு இந்த டோக்கன் நீங்க வேணுமென்றால் நீங்க வேண்டித்தான் ஆகலாம். மற்றபடி பிரசண்டாவே அப்படி இல்லை. மற்றது இது ஒயிட் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஒயிட் பேப்பர் தான் இது நான் உங்களுக்கு காட்டுறது. ஒயிட் பேப்பர் எப்பயும் ஒரு டோக்கனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனென்றால் ஒயிட் பேப்பர்ல தான் எழுதியிருக்கும் இந்த டோக்கன் என்னத்துக்கு வேல்யூ, மற்றது இந்த டோக்கன்ல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு, மற்றது எப்படி இந்த டோக்கன் வேலை செய்யுதுண்டு. அது இதுல நீங்கள் ஃபொசாஷ்ல போய் இதுல கீழே ஃபொசாஷ் ஒயிட் பேப்பர் அமர்த்தினீங்க என்றால் இந்த பேப்பர் உங்களுக்கு இதுல வந்துடும். நீங்க இதை 7 பக்கம் தான், 9 பக்கம். ஆனா நார்மலி 7 பக்கம் தான். இதை கட்டாயம் வாசிச்சு பாருங்க. இதுல உங்களுக்கு விளங்கும் கட்டாயம் எப்படி இந்த சிஸ்டம் வேலை செய்யுது. ஸோ இதுதான் ஃபொசாஷ் ப்ராஜெக்ட். உங்களுக்கு யாருக்காவது இனி கேள்வி இருந்தால் கேட்கலாம்.
நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஸோ